என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகையோட உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கு. என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிச்சு ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய் அரசியல் படிச்ச முக்கிய எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா அந்த புஷி ஆனந்து உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை கொடுக்க கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? என்னன்னு சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான? எனக்கு பேச தெரியும்.